அப்போது ஆங்கில மருத்துவம் சொல்கிறாங்கல்ல, தண்ணி குடிச்சிருச்சு, மோஷன் போயிடுச்சு, இது எல்லாமே பொய். நஞ்சு சாப்பிட்டுட்டு நஞ்சு தண்ணியை குடிச்சிட்டு, அந்த எல்லாமே தப்பான ப்ராசஸ். அந்த குழந்தைய சுற்றி ஒரு மெலிதான, நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிகார்டியம், எல்லா உறுப்புகளுக்கும் மேலே ஒரு பெரிகார்டியம் போர்த்தப்பட்டிருக்கு. அதே பெரிகார்டியம் தான் இந்த குழந்தை மேலேயும் போர்த்தப்பட்டிருக்கு. அது அந்த கருக்குழந்தை தண்ணியை நீந்துறதுக்காக அந்த பெருங்கடலை தண்ணியால், அந்த பெருங்கடல் வந்து அந்த குழந்தை உடம்பு காதுக்குள்ளே போகாத அளவுக்கு இந்த அவுட்டர் கவரிங் பாதுகாக்கும். என்ன கத்துறது? நீந்த கத்துறது. அங்கேயும் ஒரு வாழ்க்கை தத்துவம். என்ன வாழ்க்கை தத்துவம் இருக்குது? இந்த வாழ்க்கையும் ஒரு பெருங்கடல் மாதிரி தான். இதில் நீயா நீந்தி சுற்றி சுற்றி வந்து இந்த சுழற்சி, பிரபஞ்சத்தோட சுழற்சியில் 2-3 தத்துவம் சொல்லலாம். ஒன்று, இந்த வாழ்க்கைங்கிற தத்துவத்தில், வாழ்க்கைன்ற பெருங்கடலில் நீ வந்து நீந்தி முன்னுக்கு வரணும், வெளியே வரணும். நீ முயற்சி செஞ்சுதான் வெளியே வரணுமே தவிர வேறு யாருடைய முயற்சி கிடையாது. உன்னுடைய காலை ஊண்டி நீயே முயற்சி செய்கிறதா. அந்த குழந்தை அங்கங்கே காலை ஊண்டி ஊண்டி மேலே ஏறுறது, கீழே இறங்குறது, மேலே ஏறுறது, கீழே இறங்குறது, அப்புறம் இறுதியாக கடைசியான பொசிஷனுக்கு வந்து இறங்குது. அது எல்லாமே உன்னுடைய செயல் வழியாக தான் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற தத்துவத்தை அந்த அந்த கருவறை சூழல் சொல்லுது. இன்னொன்று, அந்த வாழ்க்கையும் வந்து பெருங்கடல் மாதிரி. நிறைய தண்ணி இருக்கோ நம்மளை மூத்துறதுக்கு, ஆனால் உனக்கான பாதுகாப்பு இந்த இயற்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி வந்து இங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கா மாதிரி, நீ புறச்சூழலில் அக உயிர்லேருந்து புற உயிர் சக்திக்கு வரும்பொழுதும் புறச்சூழலுக்கு வரும்பொழுது உன்னை சுற்றி 6ஆங்கிற வட்டம் பாதுகாப்பு இருக்கும். அதை நீ பத்திரமா பார்த்துக்க, அதை நீ கெடுத்துறாத. அதை நீ கெடுத்தினா, என்னைக்கு அதை நீ கெடுத்துறேன்னா அது உன்னை விட்டு போயிடும். உன்னை விட்டு போயாச்சுன்னா நீ பிரபஞ்சத்தை வாழ முடியாது, இந்த உயிர் உன்னை விட்டு விலகிடும். இந்த தத்துவங்களை சொல்கிறது தான் கருவறை சூழல். அது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த தத்துவத்தை சொல்கிறது. இன்னொன்று, வாழ்க்கையில் போராடணும் அப்படிங்கிறதும் இங்கேயும் சரி, அதாவது உள்ளுக்குள்ளேயும் இந்த தண்ணிக்குள்ளே நீந்தி தான் நீ வெளியே வரணும் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது. நீயே தான் போராடி வரணுமே தவிர அம்மா முக்குறதுக்கு டிவியில் காட்டுற மாதிரி அம்மா முக்குறதெல்லாம் தேவையில்லை. குழந்தை அந்த வரும்பொழுது அந்த தாய் உணர்வா அந்த குழந்தை தண்ணியல்ல வெளியே வரும். அந்த குழந்தை தான் முயற்சி செய்தது, தாயோட முயற்சியில் வராது. எல்லாமே தப்பாக காமிச்சிருக்குது ஆங்கில மருத்துவம். குழந்தை தன்னுடைய முயற்சியில் வெளியே வர்றது தான் உண்மை. அதனால தான் சுகப்பிரசவம் தாய்க்கு தான். பிரசவம்ன்றது தாய் தானே, குழந்தை வெளியே வருது. அப்போது குழந்தை தான். ஏன் அந்த குழந்தைக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, வாழ்க்கையை நீ தான் வாழ போகிற, தாயோடைய டிபெண்ட்டாக நீ இருக்கக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கை உன் கையில். நீ பெற்றவங்களை வந்து டிபெண்ட் பண்ணாத, நீ இதை நீந்தி உன்னுடைய காலை ஊண்டி நீ தான் வெளியே வரணும். நீ அதற்கான பொசிஷனும் நீ தான் தேடணும். வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் நீ தேடு. அதை தான் வந்து தேடுது அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே கருக்குள்ளே. அந்த 10 மாதங்களும் அது உருவானதுக்கப்புறம் தனக்கான வழியை அது கொஞ்சம் கொஞ்சமாக காலை ஊனி சுற்றி அதை அந்த வழியை வந்து தேடி கரெக்டான இடத்துல வழியை கண்டுபிடிச்சி அது அங்கே அதோடைய முயற்சி தான். இது எல்லாமே பஞ்சபூதங்கள் அதுக்கு சொல்லிக் கொடுக்குது, இயற்கை அதுக்கு சொல்லிக் கொடுக்குது இதுதான் வாழணுங்கிறத. அப்போ அது வந்து அங்கே பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டு வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியை வந்து நின்றுடுது. அதுக்கப்புறமா என்றைக்கு அதுக்கு உடல் ஓகே, அந்த உயிர் சக்தி ஓகே சொல்லுதோ அப்போ அது வெளியே வருது. அப்போ தாய்க்கு அங்கே கஷ்டம் குழந்தைன்னா அந்த முயற்சிகள். இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு சுழற்சி முறை தான். மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சுழற்சி முறைகள் தான். அந்த கருவறைக்குள்ளே அது 4 புறமும் சுற்றி வருது. குழந்தை பார்த்துருக்கீங்களா? இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி வரும். ஸ்கேனில் காட்டியிருக்காங்களே, எல்லா பக்கமும் சுழண்டு கடைசியாக இந்த டெலிவரி வரும்பொழுது குழந்தை வெளியேறணும் பொழுது அந்த வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியில் வருது. அப்போ பிரபஞ்சமும் ஒரு சுழற்சி. இந்த உலகம் வந்து உருண்டையானது, இந்த பிரபஞ்சம்ன்றது ஒரு சுழற்சியானது. இங்கே எல்லாமே சுழற்சி முறைகள் தான், எதுவுமே ஸ்டாப் ஆகிடாது, முனை கிடையாது, திரும்பவும் மறுசுழற்சிக்கு ஆட்படக்கூடிய ஒன்று தான் இங்கே. அதனால தான் இந்த பிரபஞ்சத்தை எது படைத்தாலும் மறுசுழற்சிக்கு ஆட்படுது. அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பேப்பராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மறுசுழற்சிக்கு ஆட்படக்கூடியது இந்த பிரபஞ்சத்தோட சிஸ்டம். அது உயிர் சக்தி, உயிருக்கு மனித உயிர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மறுசுழற்சிக்கு ஆட்படுறது அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட சிஸ்டம். இந்த தத்துவத்தை சொல்கிறது தான் கருவறை. இத்தனை விசேஷமானது தான் கருவறை. அதனால தான் கோயில்களில் வந்து கருவறை தத்துவத்தை தான் கோயிலில் இருக்க கருவறைகளும் நமக்கு சொல்லுது. அதுதான் ஆதி அப்படிங்கிறத சொல்லுது. இந்த 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 பிரபஞ்சத்தோட இந்த உடலுடைய கருவறையை தான் வந்து கோயிலில், அதுதான் கோயிலாக வச்சுருக்காங்க. கோயிலில் சாமிக்காக இல்லை, தெய்வத்துக்காக இல்லை. இந்த கருவறை தாமா எல்லாமே. இங்கே இருக்கிற அந்த குழந்தை தான் தெய்வம்.
ஏன்னா அது தன்னுடைய முயற்சியில் வெளியே வருது. இதை தான் வள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இந்த கருவறை சூழலில் சொல்கிற திருக்குறள் தான் இது. அந்த குழந்தை தான் தெய்வம், அந்த கருவறை தான் அங்கே கோயிலில் இருக்கிற கருவறை. அதுக்குள்ளே இருக்கிற தெய்வம் யார்? இந்த குழந்தை. இந்த குழந்தை எப்படி படிப்படியாக 10 மாதங்கள் எடுத்துட்டு முயற்சி செய்து வாழ்க்கையில் வெளியே வந்து வாழ்க்கையுடைய வியூகங்கள் எல்லாத்தையும் உடைச்சி வெளியே வந்து சாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதை சொல்கிறது தான் அன்னைக்கு அபிமன்யுவுக்கு அவங்க அம்மா சொன்ன தத்துவங்கள். சுபத்திரை அவங்க அம்மா அபிமன்யுவுக்கு அந்த வாழ்க்கைன்ற வியூகங்களை தான் சொல்லிக் கொடுக்குறாரு. வயிற்றுக்குள்ளே இருக்கும்பொழுது அவர் சொல்கிறதில்ல, சாரி, சுபத்திரை வந்து அதை கேட்குறா. அந்த வியூகங்களை அபிமன்யு வயிற்றுக்குள்ளே இருக்கும்பொழுது நாரதர் வந்து அந்த வியூகங்களை எப்படி வியூகங்கள் வந்து எப்படி வெளியேறணும் அப்படிங்கிற போதனையை சுபத்திரைக்கு சொல்கிறாரு. அதை அந்த அபிமன்யு சொல்கிறாங்க. அபிமன்யு கேட்குற மாதிரி இருப்பாங்க. இது எல்லாமே எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கதையை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, பஞ்சபூதங்களும் இயற்கையும் அந்த குழந்தைக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த ஒவ்வொரு படிநிலையாக அந்த வியூகங்களை கடந்து எப்படி வெளியேறணும் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த இயற்கையும் பஞ்சபூதங்களும் காதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது. இது எல்லாருக்குமே சொல்லுது, எல்லாருக்குமே அறிவுறுத்து. ஆனால் நம்ம அந்த நிலையிலேருந்து தள்ளி வந்துட்டோம். இன்றைக்கு நம்ம மனநிலை முழுக்க புறசூழல் இருக்கிறதுனால அகம் நமக்கு சொல்ல வர விஷயம், இந்த இயற்கை நமக்கு உணர்த்துகிற விஷயம், பஞ்சபூதங்கள் நமக்கு சொல்கிற விஷயங்களை நம்ம கவனிக்க தவறணும். அது நமக்கு அறிவுறுத்துறதை கவனிக்க தவறணும். அது சொல்கிறத கவனித்தோம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம கைட் பண்ணிகிட்டே வரும். மிகச்சரியான ரூட்டு நோக்கி நம்ம போகலாம், சாதிக்கலாம், சாதனையாளராகலாம். இதை தான் அன்றைக்கி நாரதர் அப்படிங்கிற ஒரு குருவை கொடுத்து பஞ்சபூதங்களை இயற்கையும் சொல்கிறத அவங்க அந்த குரு கிடையாது, நாரதர் மூலமா ஒரு உருவை கொடுத்து இந்த மாதிரி இயற்கையும் பஞ்சபூதங்களும் கருவறைக்குள்ளே அந்த குழந்தைக்கு அந்த கருவறையிலேருந்து வெளியே வரதுக்கான சூழலை, அந்த வழியை சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்படி போ, இப்படி போ, இப்படி போ, இன்றைக்கி இப்படி போ, நாளைக்கு அப்படி போ, அந்த கால்வை இப்படி காலவை இப்படி ஊனு அப்படின்னு கைட் பண்ணுறதுனா அந்த வியூகம், அந்த 8 வியூகம், சக்கர வியூகம் சொல்கிறாங்க லாஸ்ட்டாக இருக்கிறது, அந்த சக்கர வியூகத்தை சொல்லுது. அதுதான் வழி, வெளியேறதுக்கான வழி. அந்த சக்கர வியூகத்தை தாண்டி வெளியே வந்தாச்சுன்னா அந்த குழந்தை புறச்சூழலோட புறவுயிர் சக்தியோட இணைஞ்சிடும். இதை வாழ்க்கைக்கும் கொடுக்கும். வாழ்க்கையிலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அங்கேயும் நீ காலை ஊனி நீயாக தான் முயற்சி செய்யணுமே தவிர உனக்கு யாரும் துணை இருக்க மாட்டாங்க. இதான் பிரபஞ்சத்தோட சிஸ்டம். நீ தான் உனக்கான முயற்சியை செய்யணும், நீ தான் முயற்சி செஞ்சு வெளியேறணும், முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். வாழ்க்கையோடைய பாதைகளை, வாழ்க்கை அப்படிங்கிற பெரிய விஷயம் இருக்கு இல்லையா, அதில் எத்தனையோ சாதனைகள் இருக்குது, எத்தனையோ விஷயங்களுக்கு அதெல்லாம் சாதிக்கணும், அந்த இலக்கை அடையணும், அந்த குறிக்கோள் அடையணும்னா இத்தனை வியூகங்கள் உன்னை சுற்றி இருக்கும். அதையெல்லாம் உடச்சிக்கிட்டு நீ உன்னுடைய காலை ஊண்டி நீ முயற்சி, அதை கால் இங்கே என்ன காலை ஊண்டி வர்றதுன்றது கருவறைக்குள்ளே வெளியில் என்னன்னா முயற்சி, அதுவும் முயற்சி, இதுவும் முயற்சி வந்து நீ வியூகத்தை கடைசியில் நீ அதை அடைஞ்சிடும். எல்லாருமே அதை அடைஞ்சிடறாங்களான்னா எல்லாரும் இல்லை. அபிமன்யு அடைய முடியல, 8வது யுகத்தில் மாட்டிக்கிட்டார்ல, அது மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் மாட்டிக்கிறாங்க. அது மாதிரி குழந்தைங்களே எத்தனையோ குழந்தைகள் வெளிவர முடியாத இறந்து போதில்ல, வயிற்றுக்குள்ளே இறந்து போதில்ல, அதையுமே வயிற்றுலேருந்து ஆயுதகேஸ்வரி செயற்கையாக எடுக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாமே பண்ணுறானுங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே செயற்கையாக மாற்றுறாங்க இல்லையா. ஆனால் அந்த இந்த மாதிரி இயற்கையை அறிவுறுத்துறதோட வெளியேற, அந்த வியூகத்திலிருந்து வெளியேற குழந்தைகள் சாதனையாளர்களாக மாறுவாங்க. வெளியேற முடியாத வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க முடியாத குழந்தைகள், கருக்குழந்தைகள் இறந்து போகுது. இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இதை செயற்கையாக பண்ணும்போது அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க மாட்டாங்க. அப்போ எல்லாருமே இதை செய்கிறாங்கன்னா எல்லாருக்குமே கிடையாது. சாதனையாளராக ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இப்படியான ஒரு தத்துவத்தை உணர்ந்து தான் அங்கே போயிருக்காங்க, முயற்சியில் தான் போயிருக்காங்க. எப்படி கஷ்டப்பட்ட முயற்சி தோல்வியை சந்திச்சு தான் அந்த வெற்றியை காலை ஊண்டி ஊண்டிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இப்படி வாழ்க்கை தத்துவத்தையும் உடல் தத்துவத்தையும் ரெண்டுமே சொல்கிறது தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள். அது போக இப்போ பிறவி பெருங்கடல் நீந்தார் அப்படிங்கிற கருவறை தத்துவத்தையும் சொல்லுது. அப்போது அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா. அப்போ இயற்கையோட அந்த அறிவுறுத்தலை புரிஞ்சிக்க தெரியாது, அந்த இறைவன் கிட்ட அடி சேர முடியாதவங்க இந்த இயற்கையோட தத்துவத்தை அதை அறிவுறுத்தும் போது புரிஞ்சிக்க முடியாது. அது கால் கிட்ட பணிஞ்சு அது சொல்லும் போது பணியணும். அது கரு குழந்தையாக இருந்தாலும் அது உள்ளே இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா பணிஞ்சு இயற்கைக்கு பணிஞ்சு அது சொல்கிற விஷயங்களை கேட்டு செயல்பட்டால் அந்த பிறவியை கடந்து வர முடியும். இல்லைன்னா நீந்தா அந்த பிறவின்ற பெருங்கடலை
வாழ்க்கைன்ற கடலையும் சரி, கருவறைக்குள்ளே இருக்க அந்த கடல்லேருந்து வெளியேறதுக்கான வழியை நீ கண்டடைய முடியாது. இதுதான் அங்கே சொல்கிறேன். இதுதான் இந்த திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து. இப்படி ஒவ்வொரு உடல் அறிவியலையும் சேர்த்து தான் திருக்குறள் அமைச்சிருக்கு. தொடர்ந்து நம்ம திருக்குறளை ஆய்வு செய்யணும். அடுத்த காணொலி ஒரு முக்கியமான என்னோட பேஷண்ட்டை பற்றின ஒரு விஷயம். அதை பற்றி நான் சந்தித்த பேஷண்ட் இங்கிலீஷ் மெடிசனில் எந்த மாதிரியான பாதிப்புக்கு ஏற்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலி இருக்குது. அதை பேசிவிட்டு நான் என்னுடைய காணொலிகளை நிறைவு